இங்க ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு சந்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்த செவுத்த தெரியாம உடைச்சிடுறாரு. பார்த்தா அந்த ரூம்குள்ள ஃபுல்லா பணக்கட்டா இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு கட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க ஃபேமிலியை வெளியே கூட்டிட்டு போய் இப்ப மாலை சுத்தி காட்டுறாரு. படத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் இப்ப வயிறார சாப்பிடுறாங்க. அந்த காசு வச்சு கடன் அடிச்சிருப்பாரு. இப்ப கையில இருந்த காசு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கிட்ட போயிட்டு அந்த சந்துல நிறைய எலி இருக்கு, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சாவி கேட்கிறாரு. அந்த சாவி எடுத்து கொடுத்துடுறாங்க. இவரும் உள்ள போயிட்டு முதல் வேலையா குளிக்கிற சோப்ல அந்த சாவியோட அச்சு எடுத்துட்டு அப்படியே எலிக்கு மருந்து போடுற மாதிரி அந்த செவுத்தோட ஓட்டையில இருந்து 2 ஆயன் கட்டு எடுத்து பையில வச்சுக்கிறாரு. அந்த காசு என்ன எலி கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எலி மருந்து அந்த ரூம்லயே கொஞ்சம் போட்டு விட்டுறாரு. வெளியே வந்தவர் இப்ப கடைக்காரர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு திரும்பவும் 2 நாள் கழிச்சு வந்து செத்த போன எலி எல்லாம் எடுத்து போட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியை கூப்பிட்டு அந்த காசை வைஃப் கிட்ட காமிச்சா எது இந்த காசுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புது வேலைக்காக அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க, பத்திரமா மறைச்சு வைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களும் அந்த காசை வாங்கி ஒரு அரிசி டப்பாக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. அவர் எடுத்துட்டு வந்த 2 லட்சத்துல 1, 5 லட்சத்தை மட்டும் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கே தெரியாம இப்ப மீதி காசை இவர் செலவுக்காக வச்சுக்கிறாரு. ஒரு போன் கடைக்கு போய் அங்க டிஸ்பிளேல வச்சிருக்க ஒரு நல்ல போனா பார்த்து எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப அந்த சோப்ல இருக்காச்சு சாவியா செஞ்சு கொடுக்க சொல்லி இப்ப கடைக்காரர்கிட்ட கொடுத்தா அந்த கடைக்காரர் இவர் மேலையும் கீழியுமா திருட்டு பயல பாக்குற மாதிரி பாக்குறதால இவர் வேலை செய்யற ஐடியா எல்லாம் காமிச்சு அந்த சாவியை எப்படியோ ஒரு வழியா செய்ய சொல்லிட்டு இப்ப டீ குடிக்க வராரு. அவங்களும் அந்த போன் எடுத்து கொடுத்துட்டு 9500 ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இப்ப அதை கேஷ் ஆபே பண்ணிட்டு அந்த சாவி கட்டல இருந்து சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பசங்களுக்கு டாக்கிங் டைம்ல பேசி காமிச்சு இப்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப லோன் காசு வாங்குறதுக்காக கடன்காரனும் வந்திருப்பான். இவரும் அந்த காசை வச்சு மொத்த கடனையும் அடிச்சிடுறாங்க. இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் அந்த காசை வச்சு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே சொல்லாம போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. பார்த்தா தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி அழுதிட்டே எனக்கு 5000 வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கறா. இவரும் அந்த பொண்ணை பார்த்து உடனே அந்த காசை கொடுத்துறாரு. அந்த பொண்ணு நான் சீக்கிரமா புடிச்சு இந்த காசை திருப்பி கொடுத்துடுறேன், கடவுள் மாதிரி காப்பாத்துனீங்க நன்றின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறா. இன்னொரு பக்கம் வைஃபும் அவங்களுக்கு தோன்ற மாதிரிக்கு சாமான நிறைய வாங்கிக்கிறாங்க. இவரும் நைட் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வைன் ஷாப்ல குடிச்சிட்டு நடுராத்திரி ஆனதும் அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த பூட்டை திறந்து அவர் இஷ்டத்துக்கு நிறைய காசு உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து இப்ப வைஃப் கிட்ட கொடுக்குறாரு. வைஃப் இவ்வளவு காசை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. என்ன தப்பு பண்ணீங்க, ஏது இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, யார்கிட்ட இருந்தும் திருடல, நீ பணத்தை எடுத்து மறைச்சு வைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அந்த காசை வச்சு தெரிஞ்சவனோட வீட வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி இப்ப குடுத்தனமும் போயிடுறாங்க.